வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அமைச்சருடன் தொழிற்சங்க பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. போக்குவரத்து தொழிலாளர் வேலை நிறுத்தம் வாபஸ். காஷ்மீரில் பாரதிய ஜனதாவுடன் மக்கள் ஜனநாயக கட்சி இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு. முதல்வர் யார் என்பதில் இழுபறி நீடிப்பு. கூடங்குளத்தில் வர்த்தக ரீதியிலான மின் உற்பத்தி துவக்கம். ஒரு நாளுக்கு 2.4 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி. விரிவான செய்திகள். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன. ஊதிய ஒப்பந்தம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திய இப்போராட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர். இயல்பு நிலை முடங்கியது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் புதனன்று காலை 12 தொழிற்சங்கங்களுடன் போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி, அரசு செயலர் பிரபாகர ராவ் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச குழு அமைக்கப்படும், போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை கிடையாது என்று அமைச்சர் உறுதியளித்ததால் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. 11 தொழிற்சங்கங்கள் இணைந்து எடுத்த முடிவின் அடிப்படையில் நடைபெற்று வருகின்ற வேலை நிறுத்தத்திற்கு இன்று அமைச்சர் முன்னால் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டுள்ளது. பிரதான கோரிக்கையான தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்தபடியாக இந்த வேலை நிறுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள், தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது, அவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கு அனைத்தையும் திரும்பப் பெறுவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்ததின் பேரில் இன்று இந்த வேலை நிறுத்தம் கைவிடப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் என்ற நிலையில் தேர்தல் மூலம் முதலிடம் பெற்ற திமுகவின் தோமுச மட்டுமின்றி அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்ற கௌரவ பிரச்சினையில் இந்த இழுபறி நீடித்தது. தற்போது அனைவரையும் அழைத்து பேச தோமுச ஒப்புக்கொண்டதால் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து பேருந்துகள் படிப்படியாக வழக்கம் போல் இயங்கின. காஷ்மீரில் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க மக்கள் ஜனநாயக கட்சி முன்வந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 25 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ஜூகல் கிஷோர் சர்மா செவ்வாயன்று கவர்னர் NN வோராவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காஷ்மீரில் பாரதிய ஜனதாவை விலக்கிவிட்டு வேறெந்த கூட்டணியும் ஆட்சி அமைத்தால் அது மக்களின் தீர்ப்புக்கு எதிராகத்தான் இருக்கும் என்றும் சர்மா கூறினார். 28 இடங்களில் வெற்றி பெற்ற மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தி புதனன்று காலை கவர்னர் வோராவை சந்தித்து ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மெஹபூபாவிடம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பீர்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு நேரடியாக பதிலளிக்காத மெஹபூபா, காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்தி மக்களின் நலனை காக்கக்கூடிய அரசு அமைய வேண்டும், அதற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அணுகுமுறையே தேவை என்று பதிலளித்த மெஹபூபா, காஷ்மீர் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பொறுப்பு எனவும் கூறினார். गवर्नर साहब ने हमें बुलाया था एक इनफॉर्मल डिस्कशन के लिए, क्योंकि जम्मू कश्मीर में जो भी हाल इलेक्शन हुए हैं, elections have shown a very decisive but at the same time a very divided mandate. जहां कश्मीर में PDP को अक्सरियत मिली है, वहां जम्मू में PDP और ऐसे में जहां गवर्नर साहब से हमने अपनी बातें बताई कि अगर जैसे मैंने पहले दिन भी कहा था कि PDP's priority is not to gobble up a majority for the sake of government formation, कि हम जल्दबाजी में सरकार नहीं बनाना चाहते. PDP का जो अपना एजेंडा है पॉलिटिकल प्रोसेस को लेकर, जिसको वाजपेयी जी ने इनिशिएट किया था. மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகியவை நிபந்தனையற்ற ஆதரவு அறிவித்திருந்த நிலையில் வாஜ்பாய் மோடிக்கு மெஹபூபா புகழாரம் சூட்டியிருப்பதன் மூலம் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கவே மக்கள் ஜனநாயக கட்சி விரும்புகிறது என்பது தெளிவாகியுள்ளது. மெஹபூபாவின் தந்தை முப்தி முகமது சயீத் தான் முதல்வர் என்பதில் மக்கள் ஜனநாயக கட்சி உறுதியாக உள்ளது. பாரதிய ஜனதாவும் முதல்வர் பதவிக்கு குறிவைத்திருப்பதால் இரு கட்சிகளிடையேயான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியில் உள்ளது. ஜனவரி 19ஆம் தேதிக்குள் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காவிட்டால் காஷ்மீரில் கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்படும் வாய்ப்பும் உள்ளது.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வணிக ரீதியாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி துவங்கியது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலாவது அணு உலையில் துவக்கத்தில் 400 மெகாவாட்டாக இருந்த மின் உற்பத்தி படிப்படியாக 1000 மெகாவாட்டை எட்டியது. டிசம்பர் 31ஆம் தேதி புதனன்று அதிகாலை முதல் வணிக ரீதியாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி துவங்கியுள்ளதாக அணுமின் நிலைய வளாக இயக்குநர் RS சுந்தர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையம் முதல் யூனிட்லேருந்து வணிக ரீதியான உற்பத்தி இன்னைக்கு ராத்திரி, அதாவது 31ஆம் தேதி ராத்திரி 12 மணி அளவில், மிட் நைட் 12 மணி அளவிலிருந்து தொடங்கி இருக்குது. இதற்கான உத்தரவு எங்களோட டைரக்டர் ஆபரேஷன்ஸ் திரு நாகேஸ்வரராவ் சார் அவங்க வழங்கினாங்க. அதை தொட்டி நாங்கள் கமர்ஷியல் ஆபரேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது யூனிட் 1 தொடர்ந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 1000 மெகாவாட்டில் இயங்கிட்டு இருக்குது. இந்த சில ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுது. நேற்றிலிருந்து கமர்ஷியல் ஆபரேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். முதலாவது அணு உலையில் உற்பத்தியாகும் மின்சாரத்தில் தமிழகத்திற்கு 562 மெகாவாட்டும், கர்நாடகாவுக்கு 221, கேரளாவுக்கு 133, ஆந்திராவிற்கு 50 மற்றும் புதுச்சேரிக்கு 34 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்பட உள்ளதாகவும் அணுமின் நிலைய இயக்குநர் சுந்தர் தெரிவித்தார். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் சரமாரியாக சுட்டதில் ஒரு வீரர் பலியானார். காஷ்மீர் எல்லையில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் கடந்த ஒரு வாரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். செவ்வாயன்று ஜம்மு மாவட்டத்தில் உள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதில் ஒரு வீரர் பலத்த காயமடைந்தார். இதுகுறித்து கருத்து கூறிய ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர், விதிமீறும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இரட்டிப்பு வேகத்தில் பதிலடி கொடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் புதன்கிழமையன்று சம்பா மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லைக்கோடு அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீரென துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரும் உரிய பதிலடி கொடுத்தனர். இருதரப்புக்கும் நடந்த பயங்கர துப்பாக்கிச் சண்டையில் இந்திய வீரர் ஸ்ரீராம் கவ்ரியா பலியானார். இன்னொரு வீரர் பலத்த காயமுற்றார். இதைத் தொடர்ந்து இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஆக்ரோஷ தாக்குதலில் ஈடுபட்டதில் பாகிஸ்தான் தரப்பில் 4 வீரர்கள் பலியானார்கள். இதனிடையே கதுவா, சம்பா மாவட்டத்தில் உள்ள இந்திய முகாம்கள் மீதும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 6 முறை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த விதியை மீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். எல்லையில் இருநாட்டு ராணுவத்தினரும் சண்டையிட்டு வரும் அதே நேரத்தில் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற 150 முதல் 170 பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் நுழைய காத்திருப்பதாக ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரதா சஹா எச்சரித்துள்ளார். நீதித்துறை நியமன ஆணைய மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். கொலிஜியம் என்று அழைக்கப்படும் மூத்த நீதிபதிகள் குழுதான் கடந்த 20 ஆண்டுகளாக உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்து வந்தது. கொலிஜியம் குழுவின் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டுகளை அடுத்து தேசிய நீதித்துறை நியமன ஆணைய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. நீதித்துறை நியமன ஆணைய மசோதா அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா என்பதால் அதற்கு சரிபாதி மாநில சட்டசபைகளின் ஒப்புதல் வேண்டும். நாட்டில் உள்ள 29 மாநிலங்களில் இதுவரையில் 16 மாநில சட்டசபைகள் இம்மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளன. பார்லிமென்டில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் நடைமுறைக்கு வந்துள்ளது. தலைமை நீதிபதி தலைமையிலான இந்த ஆணையத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர், 2 மூத்த நீதிபதிகள், 2 பிரபலங்கள் என 6 பேர் இடம்பெற்றிருப்பார்கள். இனிமேல் அந்த ஆணையம்தான் உச்சநீதிமன்றம் மற்றும் 24 உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமிக்கும். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை விநியோகம் புதனன்று துவங்கியது. வரும் 2015ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் டிசம்பர் 31ஆம் தேதி முதல் துவங்கும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதன்படி தமிழகம் முழுவதும் புதனன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் பணி துவங்கியது. சென்னை எழும்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த விழாவில் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா பங்கேற்று இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தனர். பொங்கல் முன்னெடுத்துக்கு எங்களுக்கு புடவை வேஷ்டி இலவசமா அம்மா கொடுக்கறாங்க. கோடான கோடி நன்றி. ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலையை வேட்டி கொடுத்ததுக்காக நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப கோடான கோடி நன்றி மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு. ஏழை எளிய மக்களுக்காகவும் விதவைகளுக்கும் முதியோர்களுக்காகவும் கொடுத்ததற்காக நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அம்மா அவர்களுக்கு கொடான கொடி நன்றி. இவ்விழாவில் சென்னை மேயர் துரைசாமி, MP ஜெயவர்தன், மாவட்ட கலெக்டர் சுந்தரவள்ளி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உதகையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக கோவைக்கு கொண்டு வரப்பட்ட பிரசவத்தாய் வழியிலேயே உயிரிழந்ததால் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்தனர்.
உதகை அரசு மருத்துவமனையில் பிரசவ அறுவை சிகிச்சை செய்த 5 பெண்கள் மரணமடைந்தனர். புதன்கிழமையன்று ரேவதி என்ற பெண் உதகையிலிருந்து கோவைக்கு கொண்டு வரும் வழியில் இறந்து போனார். இதை பார்த்து கொதித்து போன உறவினர்கள் ரேவதியின் உடலை வாங்க மறுத்து உதகை மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்று புகார் தெரிவித்தனர். விரிவாங்கிருச்சு, வீங்கிருச்சு, ஆபரேஷன் பண்ணணும் உடனடியா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பிளட் அவ்வளவு போயிருச்சு. அதோடவே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணதுல இருந்து அந்த பிள்ளை பொழைக்கல. எல்லாமே கம்மியாயிருச்சு. வந்து எங்கள்கிட்ட அந்த ஆக்சிஜன் வச்சு புள்ள நல்லா இருக்குதுன்னு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்ததுல இருந்து 4 நாளா இன்னைக்கு வரைக்கும் எங்கள்கிட்ட அதுதான் சொன்னாங்க. அது இத்தனைக்கு அந்த பொண்ணு கண்ணு முளைக்கல, பார்க்கவும் இல்ல. சரிங்களா, இரவு பகல் அங்கேயே இருந்தோம். நாங்க ஹாஸ்பிட்டல்லயே நாங்க இருந்தோம். 4 நாளா ஹாஸ்பிட்டல்லயே தான் காத்துக்கிட்டு கிடக்குறோம். ஆனா எங்கள்கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி சொல்லி இங்க கோயம்புத்தூர் கொண்டு போனீங்கன்னா புள்ள பொழைச்சுக்கும் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எங்களை இங்க கொண்டு வந்தா இறந்துருச்சு, எப்ப இறந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரசவத்திற்கு பின்னர் அடுத்தடுத்த நாட்களில் 5 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழலில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உதகை மருத்துவமனையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் அருகே அரசு நர்ஸ் மீது ஆசிட் வீசிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் இலுப்புலி கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விஜயகுமாரி என்பவர் செவிலியராக பணியாற்றி வருகிறார். செவ்வாயன்று இரவு பணி முடிந்து அப்பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவருடன் 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். மாணிக்கம்பாளையம் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது பின்னால் 2 சக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் விஜயகுமாரி மீது ஆசிடை வீசிவிட்டு தப்பினர். ஆசிட் வீச்சால் விஜயகுமாரி முகத்தின் வலதுபுறம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. நாராயணனின் முதுகிலும் ஆசிட் பட்டு காயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற செவிலியர் விஜயகுமாரியை கலெக்டர் தட்சிணாமூர்த்தி மற்றும் போலீஸ் எஸ்பி செந்தில்குமார் ஆகியோர் நேரில் பார்த்து ஆறுதல் கூறினர். கோட்டஸ் இருக்கிற ஆஸ்பத்திரியில் உள்ளான்னு கூட்டு வந்தாங்க. கூட்டி வர வழியில் மானியமலத்திலிருந்து கொஞ்சம் தூரம் வரப்ப 2 பேர் ஆசிட் மேலே ஊற்றிட்டு போயிட்டானுங்க. ஆசிட்டும் தெரியாதுங்க, டப்பால் கிரீஸ் டப்பா மாதிரி இருக்குது, அதில் வந்து ஊற்றிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆசிட் ஊற்றிருக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணும்போது என்னாலையும் பார்க்க முடியலைங்க. இல்லைன்னா பார்த்துருந்து நம்பர்னா எழுதிருக்கலாம். விஜயகுமாரியை மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனை நிர்வாகம் சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த வேலக்கவுண்டம்பட்டி போலீசார் தப்பியோடியவர்களை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் 2014இல் 3,88,000 பாஸ்போர்ட்டுகள் விநியோகித்து சாதனை புரிந்துள்ளது. சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி செந்தில் பாண்டியன் புதனன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிர்ணயித்திருந்த எண்ணிக்கையை காட்டிலும் அதிகபட்சமான பாஸ்போர்ட்டுகளை சென்னை மண்டலம் விநியோகித்துள்ளதாக தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை 3,88,000 பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய செந்தில் பாண்டியன் போலீசாரின் ஒத்துழைப்பும் இதற்கு காரணம் என்றார். இந்த வருஷம் அதாவது 2014 வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து எங்களுக்கு டார்கெட் செட் பண்ணது 3,83,000 பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பெருமையோட சக்சஸ்ஃபுல்லா நாங்க கம்ப்ளீட் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணி 3,83,000க்கு மேல அதாவது 3,88,000 பாஸ்போர்ட் இன்னைக்கோட நாங்க இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமா வந்து மினிஸ்ட்ரி செட் பண்ண டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து மூல காரணங்கள் பாத்தீங்கன்னா மெயின்லி பாத்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் டைம் அது கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆயிடுச்சு. தொடர்ந்து பாஸ்போர்ட் மேளாக்கள் நடத்தி பொதுமக்களின் குறைபாடுகள் களையப்படும் என்றும் செந்தில் பாண்டியன் தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் புதனன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,328 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,541 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் உயர்ந்து 39 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,910 ரூபாயாக இருந்தது. புத்தாண்டை முன்னிட்டு பொக்கேக்களின் விற்பனை சூடு பிடித்துள்ளது. உலகமே எதிர்பார்க்கும் புத்தாண்டு 2015 வியாழனன்று கொண்டாடப்படுவதால் வண்ணமயமான ரோஜாக்கள் வரவழைக்கப்பட்டு பொக்கே தயாரிக்கும் பணி கோவையில் மும்முரமாக நடந்து வருகிறது. கார்னேஷன், ஜெர்லாஸ், பேர் ஆஃப் பாரடைஸ் ஆகிய மலர்கள் தயாரிக்கப்பட்ட பொக்கே மற்றும் சாக்லேட் வகை பூங்கொத்துகளை பலரும் ஆர்வமாக வாங்கி செல்வதாக இதன் தயாரிப்பாளர் தெரிவித்தார். வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹோட்டல், சுற்றுலாத்தலம், அது போக விஐபிஸ், கஸ்டமர்ஸ் மற்றவங்க எல்லாருமே வரனால சென்னையை விட இங்கே பிஸ்னஸ்லாம் அதிகமாகவே இருக்குது.
இருக்க இருக்க டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் போயிட்டே இருக்கு. ட்ரை ஃப்ளவர்ஸ் கூட மிக்ஸ்டு பண்ணி நார்மல் ரோஸ் பொக்கேஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி தர சொல்றது, அதுக்கப்புறம் கேக் சாக்லேட் பொக்கே, இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாமே அதிகமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஆர்டர்ஸும் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறனால நல்லா போயிட்டு இருக்குங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பலர் திரண்டுள்ளனர். புத்தாண்டு தினத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக நடந்து கொள்பவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் எஸ்பி ரவிக்குமார் தெரிவித்தார். புதுச்சேரி நகரப்பகுதியில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இன்று விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடற்கரை சாலையானது மாலை 4 மணி முதல்ல வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் வாகனங்களை அங்கே கடற்கரைக்கு வர்றவங்களோ புத்தாண்டு தினத்தை கொண்டாட்டத்துக்கு வர்றவங்களோ வாகனங்களை அங்கே இருக்கிற காவலர்களோட வழிகாட்டின்படி எங்கெங்கே வாகனங்கள் நிறுத்தணுமோ அங்கே தான் நிறுத்தணும். மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு தர வகையில் போக்குவரத்து இடையூறு தர வகையில் வாகனங்கள் நிறுத்தக்கூடாது. அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதோ மற்றவர்களுடைய பாதுகாப்புக்கு இடைஞ்சலாக வாகனங்கள் ஓட்டுவதோ கூடாது. ஏறக்குறைய 500 பேர் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக பாதுகாப்புக்காக பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். வண்ணமயமான மலர்களின் நறுமணத்துடன் மகிழ்ச்சியுடன் 2015ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க மக்கள் தயாராகிவிட்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.